இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாத தொலைக்காட்சியின் அரம்சை. அன்பான நேயர்களே, போன வாரம் நம்ம அழகான ஒரு தலைப்பு எடுத்து பேசணும். கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகள். இந்த கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகள் கற்றலில் எந்த அளவிற்கு அவர்களுக்கு பெரிய இடைவெளி இருக்குது, அந்த இடைவெளியை எப்படி நம்ம குறைக்கலாம், எந்தெந்த வகையில் அவர்களை சரி செய்ய முடியும், அதற்கான முறைகள் என்னென்ன, செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பேச ஆரம்பித்தோம். வந்திருந்த அந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த அற்புதமான மனிதர்கள் அழகாக நிறைய அனுபவங்களை பேசினாங்க. அந்த அனுபவங்களெல்லாம் நம்ம திரும்ப கேட்கணும்னா ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வந்துடலாமா? எப்படிப்பட்ட மனநிலையில் இவங்களை வச்சிருக்கிறாங்க குழந்தைங்களை? அவன் படிக்கலைனாலே அவனை திட்டுறது. இந்த ஃபீல்டோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் அண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாலே அது அக்செப்டன்ஸ் தான். அந்த அக்செப்டன்சி அந்த பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவனால சுத்தமாக ஞாபக சக்தியே இல்லை, மேனேஜே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. படிச்சிருக்காங்க, ஆனால் they don't have time to support the child. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்னலாம் பேசணுன்றதை நம்ம திரும்பியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம நிறைய பேச போகிறோம். வாங்க. பொதுவில் இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள், இப்போ நடைமுறையில் இருக்கிற பொதுவில் இருக்கிற பொது பள்ளிகளில் அதில் இன்னுமே டீச்சர்ஸ் ரொம்ப சஃபர் ஆகிறது இதனால தான். ஐயோ, நான் என்ன பண்ணாலும் படிக்க மாட்டேன்றாங்க, முடியலைங்க அப்படின்னு சொல்லுறேன். இப்போ பொதுவில் இருக்கிற அந்த பள்ளியில் இருக்கிற குழந்தைங்களையே ஒரு ஆசிரியரால் சமாளிக்க முடியல, அவங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தடுமாறுறாங்க. ஸ்பெஷலாக இவங்களுக்குன்னே நீங்கள் ரன் பண்ணுறீங்க. அது எப்படி, என்ன விதமான என்ன சொல்கிறது, ஒரு சவால்கள், அதை எப்படி நீங்கள் அதை டேக் ஆஃப் பண்ணுறீங்க? அதை இப்போ எங்களுக்கு வர்ற குழந்தைகள் இப்போ மேடம் ரெஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க. அப்படி எப்படி வர்றாங்க அப்படின்னா, ஒரு கடைசியில் ஒரு த்ரெட்டனிங் பண்ணும்போது தான் ஸ்கூல்லேருந்து நீங்கள் போய் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் பையனை இந்த வருஷம் பாஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. இப்போ எங்ககிட்ட வரும்போது அது இன்னும் அந்த சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பார்க்குறோம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு தான் வர்றாங்க. இங்கே வந்த குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ. இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க, ஹஸ்பண்ட் டூ வீலரில் இறக்கி விட்டுட்டு, குழந்தைய இறக்கி விட்டு நீ மட்டும் பார்த்துட்டு போ, கோபமாக திரும்பி போகிறார். அவருக்கு வந்ததே பிடிக்கல, இந்த மாதிரி சென்டருக்கு அசஸ்மெண்ட் பண்ணுறதே பிடிக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஒரு குறையுள்ள குழந்தையா அவங்கள பார்க்குறாங்க. குறையில்லைன்னு சொல்லும், அதாவது நான் ஆப்போசிட்டாக சொல்லுவேன். என் பையனை எதுக்கு, நல்லா இருக்கிற பையனை கொண்டு போய் எதுக்கு டாக்டர்கிட்ட காமிச்சு அவனை முத்திரை குத்துறேன்? நல்லா தானே இருக்கிறான், அப்பா அம்மா சொல்ல, வீட்டில் தாத்தா பாட்டி நல்லா இருக்கான்ல. இப்போ அவங்க சொன்னதை தான் நான் கேட்டேன். நீங்கள் அக்செப்ட் பண்ண வச்சுட்டீங்க, உங்கள் குழந்தைகிட்ட இந்த பிரச்சனை இருக்குதுங்க, இது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு குறை தான். பட் இங்கே முடியாது, பொது பள்ளியில் முடியாது. ஏன்னா இங்கே காமனாக ஒரு 40-45 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம். அதில் உங்கள் குழந்தை மேலே ரொம்ப அட்டன்டிவாக அவங்களே கவனித்து செய்ய முடியாது. ஏன்னா இவனுக்குன்னு தனியாக ஒரு கேர் தேவைப்படுது, இவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கற்பித்தல் முறை தேவைப்படுது. அப்போ இது கஷ்டமாக அந்த டீச்சரால் கோப்பப் பண்ண முடியல. அப்போ நீங்கள் ஸ்பெஷலாக போங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அங்கேயுமே இந்த பேரண்ட் அப்படி இருக்காங்க. அவங்க சார், இப்போ நாங்கள் ரீசெண்டாக அசஸ் பண்ணும்போது அசஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு பேரண்ட் கொஞ்சம் ஒரு மாடரேட் அண்ட் சிவியர் கண்டிஷனில் தான் அந்த குழந்தை இருக்குது. பட் ஆனால் மேம், நான் வெளியே மைல்டுன்னு தான் சொல்கிறேன், அப்படி தான் சொல்கிறாங்க. என் குழந்தை மைல்டாக தான் இருக்கான், அப்படி தான் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே அக்செப்டன்ஸே அங்கே வரல சார். அதாவது அங்கே கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அக்செப்டன்ஸ் உள்ள கண்டிப்பாக இல்லை. நான் அப்படி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சில பேரண்ட்ஸு அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, நான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அங்கே அக்செப்டன்ஸி இல்லைங்கும் போது ஷீ கேனாட் ஹெல்ப். அந்த குழந்தைக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் அவங்களால கொடுக்க முடியாது. அங்கே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க முடியும். அப்புறம் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது அங்கே ரீச்சே ஆகும் சார். அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி அண்ட் சேலஞ்ச் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்களோட டீச்சிங் மெத்தட்ஸு, அதில் நாங்கள் எங்கள் சேலஞ்சை ஒவ்வொரு குழந்தைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வராங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் ஆஸ் அ டாக்டர் எப்படி ரெஃபர் பண்ணுவேன்னா, சைல்டுக்கு டிஃபிகல்ட்டி லெட்டர் எழுதும்போது இப்படி தான் எழுதுவோம். சார், வி ஆர் ரெஃபரிங் திஸ் சைல்டு, இந்த சைல்டுக்கு ரீடிங் ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டி, ஸ்கொலாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸில் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ கைண்ட்லி டூ ஐக்யூ அசஸ்மெண்ட் அண்ட் எல்டி அசஸ்மெண்ட். என்ன சொல்கிறீங்க, என் குழந்தைக்கு ஐக்யூ கம்மியா, அவனா ஸ்பெஷல் சைல்டா, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க?
நம்ம இப்போ ஆக்சுவலாக இதோட மெயின் திங்னா ஐக்யூ நார்மலாக இருக்குது, ஆனால் ரீடிங் ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஐக்யூ அசஸ்மெண்ட்டே சொல்கிறோம். பட் அவங்க நம்ம ஐக்யூ அசஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன்ட், அவங்களுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு திறனை கண்டுபிடிக்கணும். ஆமாம். ஸோ ஆனால் அது பண்ணாதான் நம்ம அடுத்தது இது பண்ண முடியும். அதுதான் சாரோட வேலை. ஆஸ் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அவர் தான் அது ரிப்போர்ட்டிங் கொடுக்க முடியும் எனக்கு. அது அவங்களுக்கு அப்படி ஒரு எப்படி நீங்கள் ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லெட்டர் எழுதி முடிச்சு நான் அது ஃபோல்ட் பண்ணி போடுறதுக்குள்ளேயே இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிரும். பரவாயில்ல, அந்த லெட்டர் கூட படிச்சு பார்த்துறாங்களே. சொல்லுங்க. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற சில்ட்ரனுக்கு இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க நார்மல் கிட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட எந்த வேரியேஷனும் லேர்னின்ற பார்ட் மட்டும்தான் ப்ராப்ளம். அது வந்து என்ன ஆகுதுன்னா, அது அவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா என் குழந்தை நல்லா இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் படிக்கிறதுல சிரமன்றத வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு அக்செப்டன்ஸே இல்லை. அது வந்து லேசினஸா நினைக்கிறாங்க. அந்த லேசினஸ், அதனால அவன் படிக்க மாட்டான். லேசினஸ் கிடையாது, இட்ஸ் a biological reason. நானே அப்படிதான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, பிகினிங் நான் அதான் சொன்னேன், லேசினஸ் சொல்லிட்டேன். ஏன்னா எங்களோட பொது புரிதல் பார்த்தீங்களா, அவேர்னஸ் இல்லை. ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்தாலே எக்ஸ்ட்ரீமாக தான் யோசிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது, பீயிங் நார்மல் அண்ட் பீயிங் அப்நார்மலுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது. இந்த மாதிரியும் சில குழந்தைங்க இருக்காங்கன்ற அக்செப்டன்ஸ் கிடையாது, அவேர்னஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சாதான், எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. நான் போய் என்னோடய ப்ரொஃபஷனை சொன்னேன் அப்படின்னா, பாவங்க உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு சிரமம் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு புரியுது நான் சொல்லி கொடுக்கறது. எக்ஸ்ட்ரா ஐ ஹாவ் டு டேக் அன் எக்ஸ்ட்ரா மைல், அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் சொல்லிக் கொடுக்கறது நான் 1 மணி நேரம் சொல்லிக் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு அந்த அட்டென்ஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாக நினச்சிக்கிறாங்க, இப்படி ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டிக்மானாலேயே வந்து இந்த குழந்தைங்களை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அக்செப்டன்ஸே வந்து இந்த குழந்தைங்களுக்கு, பர்டிகுலர்லி லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இல்லை. பேரண்ட்ஸ் கொடுக்கறதில்ல, டீச்சர்ஸ் கொடுக்கல, மேனேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. பட் ஐக்யூ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும், எல்லாத்துலேயுமே எக்ஸலென்ட்டாக இருக்கும். பிராண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க ரொம்ப லேசிங்க, அவங்களுக்கு ரொம்ப மறதிங்க. இது ரெண்டு தான் பிராண்டிங். எவ்வளோ நேரம் படித்தாலும் அவன் எழுத மாட்டேங்கிறாங்க, ஞாபக சக்தியே இல்லைங்க அவனுக்கு. ஆனால் நீங்கள் அவனை மட்டும் அந்த ஏதாவது ஒரு இது பண்ண சொல்லுங்க, அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுறாங்க. ரிப்பேர் பண்ண சொல்லுங்க, ரிமோட் அவன் தாங்க ரிப்பேர் பண்ணுறான், ஃபேன் அவன் தாங்க ரிப்பேர் பண்ணுறான், ஆனால் படிக்க மட்டும் சொல்லுங்க ரொம்ப லேசிங்க அப்படின்னு பாட்டு டைலாக் எல்லாம் சொல்றாங்க. இதுதான் ஞாபகம் வச்சிருக்காங்க, பாட்டை ஃபுல்லா சொல்றாங்க, அதை ஞாபகம் வச்சிருக்கா, பாடத்தை ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்றவாங்க. அவனால முடியும், ஆனா அவன் வேணுக்குனே பண்ண மாட்டேங்கிறான். அப்படி ஒரு அவனால முடியுங்க, அவனால நல்லா பண்ண முடியும், ஆனா அவன் பண்ண மாட்டேங்கிறான், வேணும்னே பண்ண மாட்டேங்கிறான். இன்னொன்று சார், எங்களோட அட்மிஷன் டைம்லேயே நாங்கள் தெரப்பி டூரேஷன் மினிமம் 30 months அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு கிட்டையும் உள்ளே கொண்டு வருவோம். கிட்டத்தட்ட சார் எங்களுக்கு வந்து 7th standard 8th standard எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உள்ளே வருவாங்க. எங்களோட ப்ரீ அசஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சார் யூகேஜி லெவல், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படி தான் போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து 30 monthsக்கு ஒரு லெவல் வச்சு எவ்ரி 4 months வந்து எங்கள் தெரப்பியை வந்து ஃபைல் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு காமிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 4 months முடிஞ்சிருக்கும், வந்துடுவாங்க, வந்து பேரண்ட்ஸ் மீட்டில் என் முன்னாடி உட்காருவாங்க. வந்ததையும் ரெடி ஆகிட்டாங்களா, கிளம்பிடலாங்களா, என்ன டாக்டர் நீங்கள் அப்படின்ட்டு எல்கேஜியிலிருந்து ஒரு 7th standard வரைக்கும் வேறு ஸ்கூல் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் 4 monthsல முடிச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. 4 months 8 months எங்களோட தெரப்பி டியூரேஷன் கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் ஒரு 20 months கூட எல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓரளவு ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலாக தெரப்பி கம்ப்ளீட் ஆகிருக்காது, அவனோட ரீடிங் ஒரு 50% கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போவே இவங்களுக்கு வந்து அந்த அசப்ஷன் ரீடிங்கில் அவன் வெளியில் பஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணுறான், ஓரளவு எல்லாம் பார்க்குறான், போதும் மேடம் கிளம்பிடலாங்க மேம், அவ்வளோதான். அப்போ வந்து இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, மேம் என்னங்க மேம் கிளம்புறான்னு சொல்கிறீங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டோம், நாங்கள் ஃபுல்லாக முடித்து பார்க்கணுமே, ஒரு காம்ப்ரிஹென்ஷன் லெவல் நாங்கள் இது வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷன் லெவல் போகவே விட்டுறதில்லை பேரண்ட்ஸ் எங்களை. வேர்ட்ஸ் ரீடிங் வந்த உடனே கிளம்பிடுறாங்க. இல்லை அதான் அது அந்த சோஷியல் அந்த ஒரு பிரச்சனை தான். பையன் வந்து எங்கே போயிட்டுருக்கான், எந்த ஸ்கூல் போயிட்டுருக்கான்னு உறவுக்காரங்க கேட்குறது, இல்லை ஏதாவது தெரிஞ்சிருமோ அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த சான்ஸ் கொடுக்கறது இல்லை, யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லைன்னு.
சின்ஸ் நான் ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் புரியுது. எங்கள் டீச்சர்ஸு சஃபர் ஆகிற விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய ஐயோ முடியலைங்க சார், ரொம்ப தடுமாறுறோம், பதற்றமாகறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து குழந்தைங்கள 4ஆக பிரிக்க சொல்கிறாங்க. ஏபிசிடின்னு கேட்டகரி பிரிக்க சொல்கிறாங்க. பிரிக்கிறோம் எதில்? இந்த ரீடிங்கில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்கூல்ஸில் இருக்கும், ரீடிங்கில் பிரிக்கிறோம். அதில் வந்து சிஎன்டி கேட்டகிரின்னு பிரிக்கிறாங்க. அந்த சிஎன்டியில் சியை கூட விட்டுறாங்க, டியை பிடிச்சிட்டு இவனை அடுத்த மாதத்தில் அவனை வந்து கொண்டு வாண்டுறான். நான் என்ன பண்ணுறது? இதுதான் டீச்சர்ஸினுடைய பெரிய சவால். ரியலி அது என்ன சொல்கிறது, எப்பா நாளே விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஓடலாம் லெவலில் இருக்கிறாங்க நிறைய டீச்சர்ஸ். இது வந்து எதார்த்தமாக நான் சொல்கிற விஷயம். இது நான் ஒரு எக்ஸாக்சேட் பண்ணல. நீ உங்களுக்கு தெரியும் அவங்கள கரெக்டாக. இப்போ நம்ம இந்த குழந்தை டி லெவலில் இருக்க குழந்தை யார்? இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். ஆனால் அவன் பயங்கர இதெல்லாம் சுட்டியாக இருக்கிறான், எல்லாமே பண்ணுறான். வந்தவுடனே இந்த டி ஏன் இப்படியே இருக்கிறான் சார், இம்ப்ரூவ் பண்ணுவோம். அவனை என்ன ஃபாலோ அப் பண்ணுறேன், அதான் ஃபாலோ அப் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது பத்தாது, இன்னும் பண்ணு, என்ன பண்ணுறது? இப்போ அந்த புரிதல் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சான்ஸ் இருக்குல்ல, அதை சான்ஸு இல்லையே, கொடுக்கறதுக்கான வழி இல்லாமல் அவனை தூக்கி இதுக்குள்ளே போட்டு அவன் இதுலேயே ஓடுன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலாக அவனுக்கு ஒரு இந்த கேட்டகரி வராமே நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் அவங்களோட முடிஞ்சது அவ்வளோதான். அவங்க காலேஜ் போனாலும் அப்படி தான் இருப்பாங்க, படிக்க முடியாது. அடுத்து ஒர்க் போகிறாங்க, ஒர்க்லேயும் அவங்க அதை தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய வந்து இங்கிலீஷ் தான் ப்ராமினெண்ட்டாக பேசணும் வைக்கணும் அப்படின்னும் போது இந்த சஃபரிங்ஸ் இருக்கும் போது அவங்களால எதுலேயுமே ஷைன் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ லைஃப் லாங் தே கோயிங் டு பி டவுன். அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து ரெடியாக அக்செப்ட் பண்ணிட்டு வாங்க, நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் என் குழந்தைக்கு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வில்லிங்னஸோடு வந்துட்டாங்கன்னா, நாங்கள் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இப்போ வந்துட்டாங்க. இப்போ நிறைய சைக்காலஜிஸ்ட் எவால்வ் ஆகி வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், சான்ஸ் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. உங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும். எங்களுக்கு சான்ஸ் இருக்கு, நிறைய ஏரியாஸ் இருக்கு. நாங்க எந்த ஏரியாஸ்லனாலும் நாங்க வந்து கெரியரை கோ பண்ணி. இல்ல நான் சான்ஸ் கொடுக்கணும்னா உங்களை இதுக்கு இல்ல எஸ் 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 அலோ பண்ணனும். எங்களுக்கு இப்ப உள்ள வாங்க, நீங்களும் ஒன்னு பார்ட் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்ற, ஆமா அப்படின்ற மாதிரி வரணும் இல்ல. ஆக்சுவலா இதுக்கு ஒரு இது இப்போ எனக்கு கரெக்டாக ஸ்பார்க் ஆச்சு சார். சொல்கிறேன் நான், ஒரு சயின்டிஸ்ட்டு அவங்களோட அம்மா வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிறப்போ உங்கள் குழந்தை வந்து இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் இந்த ஸ்கூலில் எங்களால் உங்கள் குழந்தைய வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை நீ தான் வந்து ஏம்மா நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ ரொம்ப அறிவாக இருக்க, உனக்கு எல்லாமே தெரியுது, அதனால நீயா படிச்சுக்குவேன்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து உன்னை அனுப்பிச்சிட்டாங்க, நீ பயங்கர அறிவாளி, நீ எல்லாமே பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி விட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவே தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. அது பின்னாடி வந்து சயின்டிஸ்டாக மாறி இன்றைக்கி ஐன்ஸ்டைனோட கதை வந்து இப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது. ஸோ அந்த ஒரு பர்சன் அதை எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இன்றைக்கும் நம்ம அவரை பற்றி பேசுகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மெயின் பேரண்ட்ஸு இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணால் இன்னுமே வந்து அவங்க கொடுத்த அவங்க சொன்ன மாதிரி அந்த சான்ஸை வந்து அவங்களுக்கும் ஒரு இப்போ நான் ஸ்கூல் செட்டப்பில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சார். அங்கேருந்து ஒரு இப்போது தீபாவளி ஃபெஸ்டிவல் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வருதுன்னா எந்த குழந்தை நல்லா பேசும், எந்த குழந்தை நல்லா செய்யுமோ அதை நிற்க வைங்கம்மா, இல்லைன்னா மேம் திட்டுவாங்க, இல்லைன்னா அவங்க திட்டுவாங்க. அப்போ அந்த டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுற குழந்தைகளே பார்த்தீங்கன்னா யாருக்கு நல்லா வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பே அங்கே கிடைக்குது. எல்லாருக்கும் ஈக்குவலாக சான்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏபிசிடி இதிலிருந்து 2 எடுத்து வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க வந்து வேறு விஷயத்தில் அவங்களுக்கு எல்டிங்கும் போது அந்த பிரச்சனை தான். பட் இந்த மாதிரி அவங்க ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணி பேசி அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களுமே நம்மளாலேயும் இது செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகாமல், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகாமல் அவங்கள புஷ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி விஷயம். பேரண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ஒரு இது இருக்குது. ரீசெண்டாக ஐ மெட் ஒன் கிட், ஐ திங்க் அந்த சைல்டுங்கிறது 5th ஸ்டாண்டர்ட் சைல்டு, 5வது கிளாஸ் சைல்டு. தே ஆர் ஐ திங்க் நார்த் இந்தியன் பெங்காலி பேரண்ட்ஸ் நினைக்கிறேன். அவங்களுக்கு சுத்தமாக தமிழும் தெரியல, நாட் ஈவன் லிட்ரேட், அதனால் ஆவரேஜாக தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஸ்கூல், இங்கே நல்ல ஸ்கூலில் போட்டிருக்காங்க. தே ஹவ் ஆல்சோ கிவன் எக்ஸ்ட்ரா டியூஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த கிட்டுக்கு. ஆனால் இந்த கோவிட் டைமில் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபோனும் கிடைக்கல, ஒரு புரிதலோ எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அவங்களால கொடுக்க முடியல. ஸோ குழந்தை ஆக்சுவலாக 5th ஸ்டாண்டர்ட், ரீடிங் லெவல் 1st ஸ்டாண்டர்ட்.
ஸோ உங்களுக்கு 3 வருஷம் கேப் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் கேப் இருக்குது. ஸோ அவங்களோட கொஸ்டின் என்னன்னா, நான் குழந்தை ஸ்கூலுக்கு போகட்டுங்க, சாயந்தரம் நான் ஸ்பெஷல் கொடுக்குறேங்க, அப்புறம் எப்படி நான் அந்த ஸ்கூலில் நான் வெளியே வந்துட்டேன்னா நான் 1 இயர் பிரேக் எடுத்து நான் படிக்க சொன்னேன்னா ஸ்கூலில் எனக்கு திருப்பி சீட் கிடைக்காதுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. 2வது ப்ராப்ளம்னா, காலேஜ் சந்தவளுக்கு அங்கே போகட்டுங்க, ஈவினிங் அவன் டியூஷனுக்கு போகட்டுங்க, அந்த ஸ்பெஷல் வாட் எவர் பண்ணட்டுங்க, அதை நாங்கள் ஏபிசிடிலேருந்து நாங்கள் பண்ணுவோங்க. இங்கே நாங்கள் பாட்டுக்கு 5th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் பண்ணுவோங்க, அதுக்கப்புறம் நாங்கள் டியூஷனும் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உன்னால் நீ பாஸே பண்ணல, அதனால் உனக்கு நோ ப்ளே, எக்ஸ்ட்ரா உட்காந்து படி, உனக்கு நோ ட்ராமா, உனக்கு நோ நத்திங். அப்புறம் ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன மைண்ட் செட்டில் அந்த குழந்தை இருக்க போகுது யோசிச்சு பாரு. இது மேம் சொல்கிற மாதிரி தாங்க சார், குழந்தைகளுக்கு வந்து இந்த ஃப்ரீடம்ங்கிறது போயிடுச்சு. இப்போ மார்னிங் அவன் 5 o'clock எழுந்திரிச்சானா நைட் 10 வரைக்கும் அவனை என்கேஜாக வச்சுருக்கான். அவனுக்கு அந்த ப்ளே டைம்ங்கிறதே ஒன்று, ப்ளேனாலே முழிக்கிறானுங்க. இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் போயிட்டு வரோம், ஒரு 1 hour படிக்கிறதே பெரிய காரியம், நிறைய டைம் இருந்தது, நிறைய ரிலேஷன்ஸ் கூட பேசுறதுக்கு. இப்போ என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் சுத்தமாக இல்லை, என்ன வேர்டு பேசுறதுன்னு தெரியல, அன்வான்டாக வேர்ட்ஸ் எல்லாம் வருது. என்னென்னா எல்லாமே மீடியா பார்த்து பேசிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நார்மல் வேர்டு எல்லாமே மறந்துடுறாங்க, தேவையற்ற வார்த்தைகள் பேசிக்கிறாங்க, சப்ஜெக்ட் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியல. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லி கொடுத்தா மீனிங் கேட்குறாங்க, உயர்வு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நார்மலாக நம்ம வீட்டில் பேசுகிறதா என்ன அப்படின்னா பேரண்ட்டும் பேசுகிறது இல்லை, அவனுங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது இல்லை. 2வது வந்து அவன் ரிலேட்டிவ்கிட்டையும் பேசுகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசுகிறதில்ல, எல்லாமே அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாகவே இருக்கிறாங்காட்டி அவனுக்கு என்ன ஆகுது, கடைசியில் ஸ்டடீஸில் தான் வந்து நிற்கிறான். சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அப்புறம் கடைசியில் வந்து இங்கே வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நம்மளுக்கு ஆம் அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறது நான் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் 1st ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு, இது 10th தெரிய மாட்டேங்குது. இப்போ பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து வேணும் அப்படின்னு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அடுத்த ஷோ லேர்னிங் டிசபிலிட்டி யாருக்கு? பேரண்ட்டுக்கு. கண்டிப்பாக இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணாலும் சார் சொசைட்டிக்கு பயந்துக்கிறாங்க. என்னோட குழந்தை இதுன்னு சொல்கிறதுக்கு வந்து பயந்து, நான் சார் போல்டாக சொல்லணும், நீங்கள் சொன்னீங்கன்னா தான் மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சொசைட்டிக்கு பயந்துட்டு வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து இப்போ எங்ககிட்டயே சார் அசஸ்மெண்ட் பார்த்தா 9th ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் வந்தான், 9th வரைக்கும் அவன் படிச்சிருக்கான் ஊரில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக உயிரெழுத்து மெய்யெழுத்து தான், இத்துங்கிறது வந்து இப்போ 6 மாதமாக அவனுக்கு அந்த இத்துங்கிறது நானும் சாண்டில் எழுதி பார்த்துட்டோம், சார்ட் கொடுத்தோம், ஃப்ளாஸ்க் எல்லாமே கொடுத்தாலுமே நானே கேட்டேன், ஏன்னா 9th வரைக்கும் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தராமல். அப்போ என்ன அப்படின்னா அந்த டீச்சர்ஸ்டையும் இருக்குதுங்க சார், என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக குழந்தைகளை கூப்பிட்டு கேட்கணும். அவன் கூட ஒரு 5 minutes பேசுகிறப்ப தான் அவன் எப்படி என்ன கேட்டகரியில் இருக்கான்னு நம்ம டீச்சர்ஸ்க்கும் தெரியும். நான் வந்து வெறும் பேரண்ட்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன், டீச்சர்ஸ் கையிலே இருக்குது. 2 பேரும் சேர்ந்தாதான் 50-50 போட்டால் தான் அவனை 100 கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். இப்போ அதுக்கு தான் வந்தேன், அந்த ரூட்டுக்கு தான் வந்தேன். அந்த கான்செப்ட் ஆஃப் இது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கும் தெரிய மாட்டேங்குது, பேரண்ட்ஸ்க்கு தெரியும். தே திங்க் போக 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 ரெடி ஆயிரும், போக 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 என்ன ரெடி ஆகும் தான் எனக்கு தெரியல. ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் பிலோ, நம்ம ஐ திங்க் அக்கார்டிங் டு இது நம்ம பிலோ 10 years நம்ம ஐடென்டிஃபை பண்ணா the treatment is faster, they'll cope faster. பட் இவங்க வரதே லேட்டு, அது புரியவும் மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் பேசுகிறாங்க, ஸ்லோவாக தான் ஃபேமிலியிலேயே நாங்கள் ஸ்லோவாக தான் ரைட் பண்ணோம் அப்படின்னெல்லாம் we will get some other இல்லை. இப்போ ஆக்சுவலாக அப்படி தான் இப்போ பேச நினச்சேன். அதாவது இப்போ பெற்றோராக பேசிகிட்டு இருந்தோம், இன் டீச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்களுடைய பார்ட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பேசலாம் தான் இப்போ நான் நினச்சிட்டு வந்து நீங்கள் டக்கு லீட் பண்ணிட்டீங்க. பேசிக்காக டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை. நீங்கள் வந்து பிஎட்ல வந்து ரெகுலர் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணிட்டு தான் வர்றீங்க. இப்போ நாங்கள் எங்கள் டீம் என்னென்னா இவங்க வந்து இண்டிவிஜுவலாக இதுக்குன்னே படிச்சிட்டோம். இப்போ நான் வந்து பிஹெச்டி இன் அந்த ஏடிஹெச்டி இந்த லேர்னிங் டிசபிலிட்டியில் பண்ணிடுவோம். ஸோ எங்களுக்கு வந்து வி ஹேவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீலிங் வித் திஸ் சென்டர். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலர் டீச்சர் வந்து ஒரு கிளாஸில் 40-50 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக டீச் பண்ண முடியாது. இன்னொன்று அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதனால தான் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அவங்க வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்ற ஒருவேளை இங்கே டீச்சர் இல்லாதனால சொல்கிறேன். நான் ஒரு பார்ட்டாக பேசிட்டுமா சொல்லிடுறேன். ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே நாங்கள் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சார். நான் நார்மல் நாங்கள் எல்லாமே 2 பேருமே வந்தாங்க. 28 years of teaching இருக்கு. சொல்லுங்களா, அப்போ நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்ல முடியுமா உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட இல்லை உங்களுடைய பிரின்சிபல்கிட்ட இந்த குழந்தை வந்து லேர்னிங் டிசபிலிட்டி அதனால தான் இப்படி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சான்ஸே இல்லைங்க. சொன்னால் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உனக்கு சொல்லித்தர தெரியல, உனக்கு சொல்லித்தர தெரியல. எக்ஸாக்ட்லி அதுதான், அந்த டேர்ம் தான் சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து அந்த டீச்சரோட ஷீ ஹேஸ் டு அவங்க மேபி அவங்க தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா இவங்க இது பண்ணி இந்த டீச்சர் சரியில்லைங்க, இவங்கள தூக்குங்க, வேற போடுங்க. இதை விட என்னன்னா ஒரு மிடில் ஏஜ்லேயோ ஒரு இன்னும் கொஞ்சம் ஏஜாக இருங்க, இவங்களுக்கு வரலைங்க, இவங்களுக்கு அந்த சூட்டிப்பெல்லாம் பத்தாது, தூக்கி சின்ன பிள்ளைகளை தூக்கி போடுங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்கள வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுன்றதே நிறைய மறந்துடுறாங்க. ஜஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு உள்ளே வர்றாங்க, நான் தப்பே சொல்லலைங்க, வந்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். ஆனால் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபை வந்துட்டு அவங்க மதிக்கிறதே கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு இல்லைங்க, அது ஹேண்டில் பண்ணலை, இது ஹேண்டில் பண்ணலை, இப்படி அப்படி 2 பேரும் சேர்ந்து, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டும் வேணும், அந்த யங்கர் பிளட்டும் வேணும். அதாவது அவங்க எப்படின்னா காயினோட 2 சைடு மாதிரி, 2மே இருந்தால் தான் அந்த காயின் செல்லுபடி ஆகும். ஒரு சைடு இருந்தால் செல்லுபடி ஆகாது. இவங்க எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், அவங்களோட ஜோஷும் வேணும். அது 2ம் இருந்தால் தான் முடியும். ஆனால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க நான் இப்படி நிற்பாங்க, அவங்க இப்படி நிற்பாங்க, இதில் நடுவில் இந்த குழந்தைய விட்டுருவாங்க. இப்போ பிரச்சனை தான் சார். இப்போ அவங்க சொன்னது தான் பிரச்சனை. இப்போ டீச்சர்ஸ் வந்து ஓகே, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நிறைய பேர் அசால்ட்டாக விட்டுறாங்க, ஐடென்டி பண்ணுறதே ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியுது, ஆனால் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே சொல்கிறது அதான் சொன்னேன், எப்போ டி கேட்டகரியை நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம், அவன் லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள குழந்தை, அவனுக்கு நீட் ஏ ப்ராசஸ், அவனுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் தேவைப்படுது. ஒரு பையன் 3ஆவது வகுப்புலேருந்து இப்போ 7ஆம் வகுப்பு வந்துட்டான், ஸ்டில் அந்த டிலே தான் இருக்கிறான். நான் பழைய ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்க்குறேன், அவனை இப்படியே வச்சு பார்க்குறேன், டிலே தான் இருக்கிறான். ஏன்டானா அவன் இந்த பிரச்சனை உள்ள பையன். இப்போ இவனை நம்ம போய் அஃபிஷியல்கிட்ட சொல்ல முடியலையே, உடனே எங்களை தான் கேட்குறாங்க ஒரே ஒரு இது. இல்லதான் அவங்க சொன்ன மாதிரி இட் டேக்ஸ் 30 months இல்லீங்களா? 30 monthsனா எப்படி நம்ம எங்களோட ரெமடியல் டீச்சிங் அத நார்மல் ஸ்கூல்ல ஆல்மோஸ்ட் 2.5 years உங்களுக்கு 3 years தேவைப்படுது. அந்த 3 years டைம் எங்க இருக்குது நம்ம கிட்ஸுக்கு? நேர்களே, நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம், நிறைய கருத்துக்கள் வந்து இங்கே அப்படியே நிறைய சொல்லப்பட்டுட்டே இருக்குது, நிறைய கேள்விகளும் எழுந்துகிட்டே இருக்குது. இதோட முடிஞ்சு போகிறதில்ல, நம்ம தொடர்ந்து அடுத்த வாரங்களையும் இதை பற்றி நிறையா பேச போகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அதிகமான விஷயம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய செய்திகளை வந்து உங்களுடைய நண்பர்களோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் பகிர்ந்துக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆசிரியர்கள், அதுவும் இல்லாமல் இது மாதிரியான கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகள் நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பாங்க, அல்லது நம்மளுடைய உறவினர்கள் குடும்பத்தில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி இதை பார்க்க வைங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நம்ம தொடர்ந்து வர வாரங்களில் இன்னும் அதிகமாக அதை பற்றி பேச போகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.